தேன் எடுக்க போகிறோங்க. இன்றைக்கி என்ன தேன் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடத்தேன் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து போகிறோம். எப்படிலாம் எடுக்கும் அப்படிங்கிறது வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணாங்க. தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. நம்ம கமலா தேன் பண்ணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து களக்காடு, களக்காடுலேருந்து மலையடி புதுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி பெட்டி வச்சுக்கூடிய இடம். இந்த மாதிரி தான் தேனி பெட்டி வச்சுருப்போம். டபுள் சூப்பரில் வச்சுருக்கோங்க. ஃபுல்லாக தேன் இருக்கிறதுனால எல்லாமே நல்ல டபுள் சூப்பரில் இருக்குது. வெயிட் இருந்துச்சு அப்படின்னா தேன் இருக்குன்னு அர்த்தம். நல்ல பெட்டிகளை தூக்கி பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கர். அதாவது தேனீக்களுக்கு பயன்படுத்துகிற புகைப்பான்னு சொல்லக்கூடியது. தேனீக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க இது பயன்படுத்துறதுனால. இந்த மாதிரி புகையை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மேல் மூடியை மூட்டிவிட்டு அதுக்கப்புறம் தேனீ பெட்டிகள் ஓப்பன் பண்ணி பராமரிப்பு பண்ணி பார்க்கும்போது இந்த வேலைகளுக்கு இந்த ஸ்மோக்கர் பயன்படுத்துங்க. பாருங்கள், மேலே வந்து 4 சட்டங்கள் தான் போட்டிருக்கோம். 4 சட்டங்கள் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டச்சாக இருக்குது. அப்போ மேலே உள்ள தேனீக்களை ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே உள்ள தேனீக்களை ஃபுல்லாக கீழே உள்ள பெட்டிக்கு இந்த மாதிரி ஸ்மோக்கர் வச்சு உதறி விட்டாச்சு. உதறி விட்டுட்டு தேனை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியே வச்சு உதறினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் ராணி தேனி இருந்துச்சுன்னா அப்படியே கூட்டத்தோட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி பெட்டிக்கு உள்ளேயே உதறிடணுங்க. இந்த அடத்தேனோட விலை எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ 1200 கொடுக்குறோம். ஆனாலும் கொரியரில் அனுப்பும்போது மெல்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நன்றிங்க ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும்.